கோர்ட் இன்னைக்கு கேட்டிருக்கே, விஜயனுடைய வாகனத்தில் இருந்த சிசிடிவி கேமராவை கொண்டு வந்து ப்ரொடியூஸ் பண்ணுங்க, நீங்க இருக்கிற கான்ஸ்பிரசி தியரியெல்லாம் இருக்கான்னு பார்த்துருவோம்னு சொல்லியிருக்காங்க. கரூர் மாவட்ட செயலாளர் செந்தில் பாலாஜி அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் வீடியோ போட்டு காமிச்சிட்டாரு அங்கே என்னென்னலாம் நடந்திருக்குன்னு. ஊடகத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, வீடியோ எல்லாமே என்னென்ன மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் வந்துச்சோ அதை போட்டு நீங்கள் கேட்ட எல்லா கான்ஸ்பிரசி தியரிக்கும் அவர் மிக தெளிவாக பதில் சொல்லியிருக்கிறாரு. நீங்கள் வந்து கேட்குறீங்க ஏன் அங்கே ஒரு சலசலப்பு, ஏன் ஆம்புலன்ஸ் உள்ளே வந்துச்சுன்னு கேட்குறாங்க. அவங்களோட முதல் குற்றச்சாட்டு என்ன, தாவேக்காவோடது ஆம்புலன்ஸ், எம்டி ஆம்புலன்ஸ் எப்படி உள்ளே வந்துச்சுன்னு கேட்குறாங்க. நாமக்கல்ல இருந்து வரும்போதே 2 ஆம்புலன்ஸை கூட்டிகிட்டு வந்திருக்கிறாங்க. மாவட்ட துணை செயலாளராக இருக்கக்கூடிய கரூர் மாவட்டத்தில் இருக்க தாவேக்காவை சார்ந்தவரே ஒரு 6 ஆம்புலன்ஸை கரூர்லேயே புக் பண்ணி அதை உள்ளே விட்டுருக்கிறாரு. கிட்டத்தட்ட 7-8 ஆம்புலன்ஸ் அந்த நிகழ்ச்சிக்கு நடுவில் உள்ளே வந்தது தாவேக்காவினுடைய ஆம்புலன்ஸ். விஜயை நம்ம கட்சி கொடி ஏன்பா அதில் இருக்குன்னு கேட்குறாரு. அப்போ எம்டி ஆம்புலன்ஸ் உள்ளே வந்தால் தான் காரணம்னா முதல்ல ஆம்புலன்ஸை உள்ளே விட்டதே அவங்க தானேன்னு செந்தில் பாலாஜி கேள்வி கேட்டிருக்காரு. ஏன் இன்னைக்கு வரைக்கும் பதில் வரல?